மனிதனின் அநீதியும் இறைவனின் நீதியும் என்ற தலைப்பின் கீழே இறைவனுடைய வழிகாட்டுதல்களை, எச்சரிக்கைகளை நாம் அறிய இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய சமூகம் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு முகாம் இருக்கிறதோ அந்த முகாமிலே முழுமையாக முஸ்லிம்கள் இருப்பார்கள், அல்லது பகுதியாக இருப்பார்கள், அல்லது ஒரு சிலராவது இருப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நீதியை நிலைநாட்டுங்கள், நீங்கள் எனக்கு நேசமுடையவர்களாக இருப்பீர்கள் என்று இறைவன் நமக்கு வழிகாட்டுதலை தருகிறான். உங்களுடைய இபாதத்துக்கள், என்னை வணங்கக்கூடிய இபாதத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளோடு, மனிதர்களை மட்டுமல்லாது அனைத்து ஜீவராசிகளோடும் நீங்கள் நேசம் பாராட்டுங்கள், நீங்கள் நீதம் செலுத்துங்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறார். அதற்காகத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து செல்லும் பாதையில் எறும்புகள் இருந்தது. அந்த எறும்புகள் கூறியது, இந்த மனிதர்கள், இந்த தூதர் எவ்வாறு நீதத்தோடு நடந்து கொள்வார் என்பதனை எறும்பு அறிந்து வைத்திருந்தது. அந்த எறும்பு எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதே போலதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கிறிஸ்தவ நாட்டை அங்கே நுழைந்து அதனுடைய ஆட்சி அதிகாரம் தன்னுடைய கையிலே வரும் சமயத்தில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள் என்று பாதிரிமார்கள், கிறிஸ்தவர்கள், மத போதகர்கள் அவர்கள் சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, உங்களுடைய ஆலயத்திற்குள்ளே நான் தொழுதால் பிற்காலத்தில் வரக்கூடிய முஸ்லிம்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நின்று தொழுத இடம் என்று சொல்லி இந்த இடத்திற்கு அவர்கள் சொந்தம் கொண்டாடுவார்கள், உங்களுக்கு அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். எனவே எனக்கு வேறு ஒரு பகுதியை காட்டுங்கள் என்று அந்த வளாகத்தை தாண்டி, அந்த காம்பவுண்டையும் தாண்டி ஒரு வனாந்திரத்திலே தங்களுடைய கடமையான தொழுகையை தொழுதார்கள் என்று சொன்னால் இன்னும் பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட நீதம் செலுத்தக்கூடிய இடத்தில முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் மட்டுமல்லாது அனைத்து மனிதர்களுக்கும், அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீதம் செலுத்தக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள். அதனால தான் நாம் வாழக்கூடிய இந்த மண்ணில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எவ்வாறு சக மனிதர்களோடு, சக மதத்தினரோடு எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதற்கு நிதர்சனமாக நாம் தினம் தினம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய, நாம் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் சென்னை வாலாஜா சாலை என்று நாமெல்லாம் போயிட்டு வரோம். இந்த வாலாஜா சாலை என்பதை ஒட்டுமொத்தமாக அர்ப்பணித்தவர்கள், மக்களுக்காக அர்ப்பணித்தவர்கள் முஸ்லிம்கள். திருச்சி பிஷப் ஹீப்பர் காலேஜ் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காலேஜ், கல்லூரி. அந்த கல்லூரி திருச்சி ஜோசப் கல்லூரி, இந்த இடங்களை அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு தானமாக கொடுத்து உதவியவர்கள் முஸ்லிம்கள். இன்றைக்கும் அவருடைய கெசட்டில் இருக்கும். அதனால தான் பிஷப் ஹீப்பர் காலேஜினுடைய ஒரு ஓரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், சாலையிலிருந்து, மெயின்காட் கேட்டு சாலையிலிருந்து அந்த கோரிக்கு கபர்னு சொல்லக்கூடிய அந்த மையத்தை வைத்திருக்கக்கூடிய அடக்கம் செய்யப்படக்கூடிய அடக்க ஸ்தலத்திற்கு அவர்கள் பாதையை விட்டு இன்றைக்கும் அந்த பிஷப் ஹீப்பர் கல்லூரியினுடைய சார்பாக சந்தனக்கூடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம சந்தனக்கூடு நடத்துவதை வாழ்த்தவில்லை, வரவேற்கவில்லை. இந்த இடத்திலே வரலாற்றை பதிவு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதே போல தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய, தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக பிரசித்தி பெற்ற சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியினுடைய இடத்தை, எவ்வளவு பெரிய இடம், இன்றைக்கு கோடான கோடி மதிப்பு, அந்த இடத்தை கொடுத்து உதவியவர்கள் முஸ்லிம்கள். சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவில், அதனுடைய குளமும் அதை சார்ந்த பகுதிகளையும் கொடுத்து உதவியவர்கள் முஸ்லிம்கள். அதனால தான் இன்றைக்கும் சென்னை மயிலாப்பூர் பார்த்தசாரதி கோயிலில் திருவிழா என்று சொன்னால்
அதில் முதல் உடம் பிடிப்பவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் உடம் பிடிப்பார்கள். இது வரலாற்று பதிவு. நாம் எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயத்தை சும்மா அடித்து விடலை. இன்றைக்கும் அதனுடைய ஆதாரங்களை நாம் பார்த்தால் கூட கிடைக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நம்ம மண்ணை தாண்டி தேசத்துக்குள்ள ஒரு விஷயம், அமர்நாத் கோவிலுக்கு வருடந்தோறும் இந்துக்கள் பாத யாத்திரையாக அந்த மலை ஏறி செல்வார்கள். அமர்நாத் கோவில் என்பது முழுக்க முழுக்க பனி பிரதேசம். 5 வருடங்களுக்கு முன்னால் அந்த அமர்நாத் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற இந்து பக்தர்கள் அங்கே எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பனி புயலில் சிக்குண்டு ஸ்பாட்லேயே 5-6 பேர் மௌத்தாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் குத்துயிரும் கொலையுயிருமாக மீட்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய அமர்நாத் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் வாழக்கூடிய முஸ்லிம்களால் மீட்கப்பட்டு அந்த இடத்திலே முதலுதவி எவ்வாறு வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்ததனால் சரியாக செய்து அத்துணை பேரையும் உயிரை காப்பாற்றி தந்தார்கள் முஸ்லிம்கள். வரலாற்று பதிவு. எங்கெல்லாம் மனித நேயம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் நீதி நிலைநாட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருப்பார்கள். காரணம், முஸ்லிம்களுக்கு இறைவனும் இறை தூதரும் அவ்வாறு சரியாக வழிகாட்டியிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் செல்லுங்கள், உங்களுக்குரிய ஒரு தேசம் உருவாகி இருக்கிறது. 1949 முஸ்லிம்களை நோக்கி சொல்லப்பட்ட விஷயம், முஸ்லிம்களே உங்களுக்காக ஒரு தேசம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான், அங்கு நீங்கள் சென்று கொள்ளுங்கள் என்று அனைத்து விதமான வாசல்களும் திறந்துவிடப்பட்டன. ஆனால் எங்களுடைய மூதாதையர்களும் நாங்களும் இந்த மண்ணிலே தான் பிறந்தோம், இந்த மண்ணிலே தான் வாழ்வோம், இந்த மண்ணிலே தான் சாகுவோம் என்று சொல்லி இந்த மண்ணை தாய்நாட்டு மண்ணாக தேர்வு செய்து வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தகப்பனும் பாட்டனும். இன்றைக்கும் நம்முடைய மனதிலே இவ்வளவு பெரிய பாதகமான இந்தியாவில் இவ்வளவு பெரிய பாதகமான அநீதிகள் நிலைநாட்டப்பட்ட பொழுதும் கூட, நம் கண்முன்னே நடத்தி வைக்கப்பட்ட பொழுதும் கூட, நாம் அதற்கு ஆட்பட்ட பொழுதும் கூட, பாதிக்கப்பட்ட பொழுதும் கூட நமக்கு இன்றளவுக்கும் அப்படி ஒரு சிந்தனை வரவில்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த வழிமுறை. முதல் ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் எந்த தேசத்திற்கு, எந்த நாட்டிற்கு செல்கிறீர்களோ அந்த நாட்டிற்கு நீங்கள் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி முதல் படிப்பினையை, அறிவுரையை சொல்லிவிட்டு அனுப்பி வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த படிப்பினையை, வழிமுறையை முறையாக சரியாக முஸ்லிம்கள் இன்றளவிற்கும் அதை பேணி வருகிறார்கள். பாகிஸ்தானில் ஒரு கோவில், பாகிஸ்தானில் ஒரு கோவில், பாகிஸ்தானில் கோவிலா? ஆம், நிச்சயமாக பாகிஸ்தானில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கிறது. அதிலே ஒரு கோவில். இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ் மக்கள் கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம், அந்த சம்பந்தமான ஒரு கோவில், மாரியம்மன் கோவில் கூட பாகிஸ்தானில் இருக்கு. இதையெல்லாம் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால், பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட முஸ்லீம் நாடு. அங்கே ஆயிரக்கணக்கான கோவில் இருக்குது. அதில் ஒரு கோவிலை முஸ்லீம் இளைஞர்கள் சேதப்படுத்துகிறார்கள். அந்த வழக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது, காவல்துறைக்கு போகுது. காவல்துறை ஆய்வாளர் முஸ்லீம். அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போகுது. அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முஸ்லீமு. அந்த நாட்டினுடைய ஆட்சி முறை முஸ்லீம், இஸ்லாம். வழக்கறிஞர்கள் முஸ்லீம்கள். ஆனால் அந்த நாட்டினுடைய, பாகிஸ்தான் நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறுது என்ன தெரியுமா? இந்த பாகிஸ்தானில் 1949 எந்த வணக்கஸ்தலங்கள் எல்லாம் எப்படி வணக்கஸ்தலங்களாக செயல்பட்டதோ, இந்துவாக இருந்தால் இந்து கோவில்கள், கிறிஸ்தவ மத ஆலயமாக இருந்தால் கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிவாசலாக இருந்தால் பள்ளிவாசல், அதன்படி தான் செயல்பட வேண்டும். அதனுடைய அமைப்பு முறையை மாற்றுவதற்கு பாகிஸ்தானுடைய அரசியல் சாசன சட்டத்தில் இடமில்லை. எனவே அந்த கோவில் அரசாங்கத்தின் செலவில் சரி செய்யப்பட்டு
அங்கே இந்துக்கள் வணக்க வழிபாடு நடத்துவதற்கு அரசு முழு பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் என்பது உலக அளவில் ஒரு பெரிய எந்த விதத்திலும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு திறம்பட இருக்கக்கூடிய நாடு அல்ல. புள்ளி விவர கணக்குப்படி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒப்பிட்டோம் என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அது மக்கள் தொகையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆட்சி முறையாக இருக்கட்டும், எந்த விதத்திலும் இந்தியாவிற்கு முன்னால் நிற்பதற்கு தகுதியை இழந்திருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இப்படி ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை, தீர்ப்பை வாசிக்கிறது என்று சொன்னால் இந்தியா எவ்வளவு பல மடங்கு இந்த ஜனநாயகத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்தியா இந்த ஜனநாயக நடைமுறையிலிருந்து கடந்த 10 வருடங்களாக மிகவும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சுதந்திர இந்தியாவிலிருந்தே மிகவும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேசம் கடந்த 10 வருடங்களாக ஜனநாயக வழிமுறையை, மனிதாபிமானத்தை, நீதியை, சட்ட நேர்மையை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவிலே, உலக அளவிலே இந்தியாவிற்கு அவமானங்களை வரிசையாக சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். அதில் ஒரு விஷயம்தான் இந்த பாபர் மசூதி. 1528 இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவர் ஒட்டுமொத்தமாக அங்கே ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஆரம்பித்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாண்டிச்சேரி, இந்தியா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சீனாவுடைய சில பகுதிகள் என்று ஒரு பெரும் பேரரசை ஆண்டு கொண்டிருந்தவர் தான் பாபர். முகலாய சாம்ராஜ்யம். அந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு கவர்னராக பணி செய்தவர் பீர்பாகி. அவர் என்ன செய்கிறாரு, இந்த அயோத்திங்கிற ஊரில் முஸ்லீம்கள் வழிபடுவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார். அதற்கு தன்னுடைய பேரரசருடைய பெயரை வைக்கிறார். இவர் பேரரசருடைய பெயரை வைத்து பள்ளிவாசல் கட்டி முடிக்கும் பொழுது பாபர் எங்கே இருக்கிறார்? ஆப்கானிஸ்தான் தலைநகராக கொண்டு இந்த பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திற்கும் இந்த பள்ளிவாசலுக்கும் பாபருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இவ்வளவுதான். ஆனால் வரலாற்று நெடுக பாபர் இந்த பள்ளிவாசலை கோவிலை இடித்து கட்டியிருக்கிறார் என்று சொல்லி, பள்ளிவாசல் கட்டுவதற்கு கோவிலை இடித்துத்தான் பள்ளிவாசல் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தில் ஒரு கோவிலை இடித்து பள்ளிவாசல் கட்டணும்னு அவசியம் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மதீனாவிற்குள்ளே நுழைந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு எப்படியெல்லாம் இடத்தை தேர்வு செய்தார்கள் என்பதனை நம்முடைய மார்க்க அறிஞர்கள் உங்களுக்கு முன்னே பல முறை அதை பற்றி பேசியிருப்பார். ஏனென்றால் மறுமை நாள் வரை நீடித்து இருக்க வேண்டிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு எவ்வாறெல்லாம் நடைமுறைகள் கையாளப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு பெரிய இன்னொரு வணக்க ஸ்தலத்தை இடித்துவிட்டு ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்க மாட்டார். அதுவும் பாபர் செய்திருக்க மாட்டார். காரணம், அவர்களுக்கு அவ்வளவு பெரிய தேசம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1949 இரவோடு இரவாக 3 சிலைகளை அந்த பள்ளிவாசலுக்குள்ள மிம்பரில் போய் வைக்கிறாங்க. இந்த மாதிரி மிம்பரில் கொண்டு வந்து 3 சிலைகளை வைக்கிறாங்க. விடியற் காலையில் இமாம் அவர்கள் எப்பொழுதும் போல அதிகாலை தொழுவதற்கு வருகிறார், பள்ளிவாசலை திறக்கிறார், சிலை இருப்பதை பார்க்கிறார், காவல்துறைக்கு ஓடுகிறார், அங்கே புகார் கொடுக்கிறார். காவல்துறை என்ன செய்யுது, சிலைகளை தூக்கி போட்டு நீங்கள் தொழுவுங்கன்னு சொல்லலை, சிலைகள் இருக்குது அதனால் நீங்கள் தொழுவாதீங்க அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலை இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க. அன்றோடு அங்கே தொழுகை நடப்பது முடிந்தது. இன்றைக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இறைவனே எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறான். அங்கே கோவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவிக்கும் பொழுது 2019 இந்த தீர்ப்பை அறிவிக்கும் பொழுது இதற்கு இடையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள், எவ்வளவு பெரிய அநீதிகள், எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள்
சட்ட ரீதியான அபத்தங்கள் இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. 2019 அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வாசிக்கிறது. அந்த வாசிப்பதற்கு முதல் நாளே 2 நாட்களுக்கு முன்னதாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களிலும், இந்த பள்ளிவாசல்லையும் போலீஸ் வந்து இருந்திருப்பாங்க அந்த தீர்ப்பு வாசிக்கும் பொழுது. ஏனென்றால் அந்த 2 நாளும் முஸ்லிம்கள் கூடி கூடி பேசுகிறார்களா, அவர்கள் என்ன செய்கிறார்கள், யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து செல்கிறார்கள், இவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நோட் பண்ணுவதற்காக எல்லா பள்ளிவாசல்களிலும் குறைந்தபட்சம் 2 போலீஸ், பள்ளிவாசலுடைய அளவை பொறுத்து அதிகமான போலீஸ்களை இந்த அரசாங்கம் வைத்து முஸ்லிம்களை மிரட்டும் தோணியோடும் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தியும் இந்த தீர்ப்பை வாசித்தது. அதைவிடவும் கொடுமை என்னவென்று சொன்னால், அந்த தீர்ப்பை வாசித்தது யார், அந்த தீர்ப்பை தயார் செய்தது யார், அந்த தீர்ப்பில் கையெழுத்திட்டது எந்த நீதிபதி என்று இதுவரை உலக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அந்த தீர்ப்பை தயார் செய்த நீதிபதி யார், அந்த தீர்ப்பை வாசித்தவர் எந்த நீதிபதி, அந்த தீர்ப்பில் கையெழுத்து போட்டது எந்த நீதிபதி என்று இதுவரைக்கும் இல்லை. காரணம், பாவத்தை சுமந்துவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். காபிராக இருந்தாலும் அவருடைய மனசில் பயம் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுக்கு எதிராக நான் தான் தீர்ப்பு வாசித்தேன் என்று என் பெயர் வந்துவிடக்கூடாது, நான் தான் கையெழுத்து போட்டேன் என்று என் பெயர் வந்துவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இந்த டிசம்பர் 6, 1992 இந்த பாபர் மசூதியை இடிக்கிறார்கள். இந்த நாளை அவர்கள் மிகவும் திறம்பட சரியாக தேர்வு செய்தார்கள். ஏன் தேர்வு செய்தார்கள் என்று சொன்னால், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்தவர், அரசியல் சாசன சட்டத்திற்கும் ஒரு பாதுகாப்பு வடிவமைப்பை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவருடைய நினைவு நாள் டிசம்பர் 6. அன்றைய தினத்தை சரியாக அவர்கள் தேர்வு செய்தார்கள். காரணம், நீ வடிவமைத்த அரசியல் சாசன சட்டத்தையே முறித்து குழி தோண்டி புதைத்து நாங்கள் இந்த பள்ளிவாசலை இடிக்கிறோம் பார் என்று இடித்தார்கள். அதே போல 2024 இந்த வருடம் ஜனவரி 22ஆம் தேதியை அவர்கள் தேர்வு செய்தார்கள். எதற்கு? ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களையும் விரட்டுவதற்கு. இந்த ஜனவரி 22இல் தான் பாதிரி, செயின்ஸ் பாதிரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மத போதகர் குடும்பத்தோடு இந்த நாட்டிற்கு வந்து இந்த மக்களுக்கு, தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தவரை அவர் சென்ற ஜீப்பிலேயே வைத்து அவருடைய 2 பிள்ளைகளோடும் சேர்த்து, நல்ல வேளையாக அவருடைய மனைவி அவருடைய சொந்த நாட்டிற்கு விடுப்பில் சென்றிருந்தார். லீவில் விடுப்பில் சென்றிருந்த பொழுது இவர்கள் இங்கே கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் சென்ற ஜீப்பிலேயே வச்சு கொளுத்தி கரிக்கட்டையாக அவர்கள் வெளியெடுக்கப்பட்டார்கள். இந்த தினத்தை, ஜனவரி 22 அவர்கள் கொல்லப்பட்ட அந்த தினத்தை தேர்வு செய்து ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கும் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கும் வண்ணமாக இந்த தினத்திலே கோவிலை திறந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எறும்புகள், நான் எறும்பை பற்றி ஏற்கனவே உங்களிடத்தில் நான் பேசியிருக்கேன். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எறும்புகள் ஒன்று கூடி தன் வாழ்வதற்காக, தன்னுடைய சமூகம் வாழ்வதற்காக, தன்னுடைய சந்ததி வாழ்வதற்காக, தாங்கள் அடுத்த சீதோசன நிலைக்கு தேவையான உணவை சேமித்து வைப்பதற்காக ஒரு பெரிய கூட்டை உருவாக்குவார்கள். பெரிய கூட்டு. அதை உருவாக்குவதற்கு பல வருடங்கள் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். எறும்பு சமூகம் பல வருடங்களை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டை உருவாக்குவார்கள். அந்த கட்டமைப்பில் பலவிதமான இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவ்வளவு விதமான புத்திசாலித்தனமாக அந்த கூடு உருவாக்கப்படும். அந்த கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எறும்புகள் ஒன்று கூடி பல வருடங்கள் தன்னுடைய கௌமுகளுக்காக உருவாக்கிய கூட்டுக்குள்ளே ஒரு மிருகம் உள்ளே போய் நுழையும். அந்த மிருகம் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து எறும்புகளை, ஒரு எறும்பை கூட விடாமல் எல்லா எறும்பையும் தின்று அநியாயமாக அந்த எறும்புகளை தின்றுவிடும். தின்பதோடு மட்டுமல்ல, தனக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பான இருப்பிடமாக அந்த இடத்தை மாற்றிக்கொள்ளும். ஆனால்
இந்த மனித சமூகம் அந்த இடத்தை பார்த்து எப்படி சொல்லும் தெரியுமா? எறும்பு இருக்கும் போதும் சரி, எறும்பு இல்லாத போதும் சரி, அந்த கொடூரமான மிருகம் உள்ளே புகுந்து இருக்கும் பொழுதும் சரி, மனித சமூகம் என்ன தெரியுமா சொல்லும்? அது பாம்பு புத்துன்னு சொல்லும். நம்மளே சொல்லுவோம், அதுக்கு பேர் என்னதுங்க? பாம்பு புத்து. எறும்புகள் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் அது எறும்பு புத்துன்னு நம்ம இது வரைக்கும் சொன்னதே இல்லை. நம்முடைய தலைமுறையில் யாரும் சொன்னதாக நம்ம பார்த்ததும் இல்லை. எறும்பு புத்துன்னு நம்ம சொல்ல மாட்டோம், பாம்பு புத்துன்னு சொல்லுவோம். இன்னும் வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த அந்த புத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாம்புக்கு பேர் என்ன தெரியுமா? நல்ல பாம்பு. அதுக்கு பேர் நம்ம வச்சிருக்க பேர் நல்ல பாம்பு. இதை விடவும் கொடூரம் அபத்தம் என்ன தெரியுமா? அந்த பாம்பு புத்துக்குள்ள பால் கொண்டு போய் ஊற்றுவாங்க. மில்க்கு நல்லா குடிச்சுக்க, நல்லா திடகாத்திரமாக இருந்துக்க. முட்டை கொண்டு போய் பொத்து குடிச்சுக்க. இந்த உலகம், இந்த ஜனநாயகம், இந்த மனித சமூகம் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறது. 500 ஆண்டு காலமாக வணக்க ஸ்தலமாக இருந்த இடம் பள்ளிவாசல் இல்லையாம். அது கோவிலை இடித்துவிட்டு கட்டப்பட்டதாம். சர்ச்சையான இடம் என்று சொன்னார்கள் பாபர் மசூதியை. இன்றைக்கு கோவில் இருக்கும் இடம் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்திற்கு செல்வது வரலாற்று சிறப்பு மிக்கது, என்னுடைய பெரிய பாக்கியம் என்று இங்கே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத, உணர்வுகளை உள்வாங்கிக் கொள்ளாத ஒரு நாடோடி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடோடி நடிகன், அவன் போயிட்டு வந்து சொல்கிறான், இது ஆன்மீகம்தான், இது அரசியல் அல்ல அப்படின்னு சொல்கிறான். நாம் எல்லாம் எல்லா பட்டிமன்றத்திலும் பார்த்து வியந்த ஒரு பேச்சாளர், ஒரு பெண்மணி பேச்சாளர், அந்த அம்மா சொல்லுது, அந்த கோவில் திறப்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டது என்னுடைய பெரும் பாக்கியம், வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அந்த பொம்பளை சொல்லுது. அப்படியானால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் எவ்வளவு அபத்தமான சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இந்த மண்ணுக்குரிய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை, சிறுபான்மை மக்களுக்குரிய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை, அவர்களுடைய பாதிப்புகளை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் சுத்தி நம்மையே அவர்கள் சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆர்கனைசர் என்ற பத்திரிகை சொல்லுது, அயோத்தி பூர்த்திகே காசி மதுரா பாக்கி. அயோத்தி முடிஞ்சிருச்சு, காசியும் மதுராவும் பாக்கி இருக்கு. இவர்கள் இன்னைக்கு சொல்லலை, இவர்கள் 75 ஆண்டு காலமாக சொல்லி வந்த தாரக மந்திரம் அதனுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி காசியில் ஞானவாபி பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. பள்ளிவாசல் ஒப்படைக்கல, கோர்ட்டு ஆர்டர் போட்டு ஒப்படைக்கிறான். காசியினுடைய அந்த கோவில் பூசாரி யாரோ அவர்தான் அந்த பள்ளிவாசலுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. தீர்ப்புகள் அனைத்தும் வல்ல இறைவனுடைய பாதங்களிலே, அவனுடைய அரசிலே சென்று சேரும். அந்த தீர்ப்புகள் அனைத்திற்கும் இறைவன் ஒரு தீர்ப்பு எழுதுவான். அந்த தீர்ப்பிலிருந்து இந்த மனித சமூகம் விட்டு விலக ஓட முடியாது, ஒளிய முடியாது. வகதாலிக ஜஅல்னா ஃபீ குல்லி கரியத்தின் அகரபிகா முஜ்ரிபிகா லியம்குரு பிகா வமா யஅக்குரூன இல்லா ஃபி அன்ஃபுஸிஹிம் வமா யஸ்கரூன. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நகரத்திலும் சூழ்ச்சிக்கார தலைவர்கள் இருப்பார்கள். இறைவன் சொல்றான் 6வது அத்தியாயம் 123வது வசனத்தில், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நகரத்திலும் குற்றவாளிகளுடைய தலைவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பெரிய சூழ்ச்சி செய்வார்கள். ஆனால் அந்த சூழ்ச்சியில் அவர்களே சூழப்படுவார்கள். அல்லாஹ் அக்பர். நமக்கு வேலை வைக்கல. காரணம் என்ன? நாம் எல்லாம் இப்பொழுது கையெறு நிலையில் இருக்கும். நம்மிடத்தில் சட்டம் இல்லை, நம்மிடத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை, நம்மிடத்தில் தனியாக படை இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். மக்காவில்
மக்காவில் ஒரு சமயத்தில் இதே மாதிரியான நிலையில் தான் மக்கள் வாழ்ந்தார்கள். காபத்துல்லாவை ஒரு பெரிய மன்னன் யானை படையை கொண்டு இடிக்க வருகிறான். அந்த மக்களிடத்தில் தனியாக படைகள் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை, எந்த விதமான படைப்பலமும் இல்லை. என்ன செய்தாங்க? யானை என்ற உருவத்தையே அவர்கள் அப்பொழுதுதான் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இறைவன் நிற்கிறான். அபாபில் என்ற ஒரு சிறு சிட்டுக்குருவிகளை அனுப்பி அந்த படைகளை அவன் துவம்சம் செய்கிறான். அதே போல வல்ல இறைவா இந்திய தேசத்தில் அக்கிரமம் செய்யக்கூடிய நீ சொல்லக்கூடிய இந்த பெரும் சூழ்ச்சிக்கார தலைவர்களுக்கு எதிராக வல்ல இறைவா உன்னுடைய பராக்கிரமத்தை, உன்னுடைய வல்லமையை இறக்கி அருளி இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தையும், இந்திய தேசத்தினுடைய மக்களையும், இந்திய தேசத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களையும் காப்பாற்ற இறைவா என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யுரீதூன யுத்தீஃபு நூரல்லாஹு ஃபி அஃப்வாஹிம் வ யஃபல்லாஹு இல்லா யுத்தீம நூரலஹு வலவு கரிகள் காஃபிரும். தம் வாய்களால், தன்னுடைய வாய்களால் அல்லாவினுடைய ஒளியை இவர்கள் ஊதி ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்களா? அப்படி அல்ல. அவர்கள் வெறுத்த போதிலும் கூட இறைவன் தன்னுடைய மார்க்கம் என்ற ஒளியை பூர்த்தியாக்காமல் விடமாட்டான். பூர்த்தியாக்குவான் கூட சொல்லல, பூர்த்தியாக்காமல் விடமாட்டான். ஹுவல்லதி அர்ஸல ரசூல ஃபில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுதிஹ்ரஹு அலல் தீனி குல்லி வலவு கரிகள் முஸ்ரிகூன். நேர்வழியுடன் இந்த சத்திய மார்க்கத்தை கொடுத்த இறைவன் இணை வைப்பவர்கள் வெறுத்த போதிலும் எல்லா மார்க்கங்களை காட்டிலும் இந்த மார்க்கத்தை மிகைக்குமாறு செய்வான். எப்படி மிகைக்குமாறு செய்வான்? மக்கரல்லாஹு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹு மாக்கிரீன், இறைவன் தான் சூழ்ச்சி செய்வதில் மிகவும் திறம்பட இருக்கக்கூடியவன். அவன் என்ன செய்வான்? நீங்கள் இரட்டை கோபுரத்தை இடித்ததற்குரிய பழியை தூக்கி முஸ்லிம்கள் மீது போட்டால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் இஸ்லாத்தை நோக்கி சாரை சாராயாக வந்தவர்கள் கோடான கோடி முஸ்லிம்கள், கோடான கோடி மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். குரானை படித்தார்கள். அதுவரை குரான் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் குரானை படித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் நாம் முஸ்லிம்களை இவ்வாறு நசுக்கிவிட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த பாபர் மசீதினுடைய பெரிய கோபுரத்தின் மீது ஏறி கடப்பாறையை வைத்து இடித்து பெரிய ஆக்ரோஷமாக கோஷம் போட்ட மனிதர் பல்பீர் சிங், அவர் என்ன செய்தார்? இந்தியாவில் 100 பள்ளிவாசல்களை கட்டி முடித்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஒரு பள்ளிவாசலை கட்டி முடித்து அங்கே தொழுது விட்டு அடுத்த பள்ளிவாசலை கட்டுவதற்குரிய வேலையை துவங்கி விடுவார். அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான். எந்த விதத்தில் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை வெற்றியடைய வைக்க முடியுமோ அந்த வேலையை அவன் சரியாக முறையாக பார்த்து கொண்டிருக்கிறான். 2030 இந்தியாவில் முஸ்லிம்களுடைய சதவிகிதம், இஸ்லாமியர்களுடைய சதவீதம் 20% தாண்டும் என்று உலக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகிறது. இறைவன் இந்த மார்க்கத்தை முழுமையடையாமல் விடமாட்டான். இறைவன் சொல்றான் இல்லையா, கத ஹலக்து மின் கபலிக்கும் சுனானன் ஃபஸீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முத்தகீன். உங்களுக்கு முன் பல தலைமுறைகள் சென்று விட்டன, உங்களுக்கு முன்னால் பல தலைமுறைகள் சென்று விட்டன. அந்த தலைமுறைகளுடைய அநியாயக்காரர்கள், பொய்யர்கள், பொய்யாக்கியவர்கள், அவர்களுடைய நிலைமை என்னவானது என்று நீங்கள் சுற்றி பாருங்கள் இந்த உலகத்தில் என்று இறைவன் 3வது அத்தியாயம் 137வது வசனத்தில் துவக்கமாக சொல்கிறான். 37, 38, 39, 40, 41, 42 ஆகிய வசனங்களில் வரிசையாக இறைவன் குறிப்பிடுகிறான். ஈமான்தாரிகளுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் என்ன செய்வார்கள், ஏன் அப்படி செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன கூலி கொடுக்கப்படும், என்ன தீர்வு என்று இறைவன் வரிசையாக 142 வரை சொல்லி முடிக்கிறான். கத் ஹலக்து மின் கபலிக்கும் சுனானன் ஃபஸீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல்
முகத்திபீன், உங்களுக்கு முன் பல தலைமுறைகள் சென்று விட்டன, அநியாயமாக பொய்யாக்கியவருடைய நிலைமைகளை நீங்கள் சுற்றி பாருங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். ஹாதா பயானு நாஸ் வஹுதன் வ மைத்தன் லில் முத்தகீன், இது சத்தியமான தெளிவான பயபக்தி உடையோருக்கு நற்போதனையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது இந்த வார்த்தைகள் என்று இறைவன் அடுத்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். வலா தஹீனு வலா தஹ்சனு வ அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் மூமினீன். இது ஈமான்தாரிகளுக்கு, மூமின்களுக்கு இறைவன் சொல்லக்கூடியது. நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் அடையாதீர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். நன்மாராயம் சொல்கிறான். எச்சரிக்கக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய இறைவன் நன்மாராயத்தை ஈமான்தாரிகளுக்கு குறிப்பிடுகிறான். இன் எம்ஸ்கூ கருஹுன் ஃபஹத் மஸ்ஸல் கௌம கருஹுன் மித்ருஹு, உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னார், பாதிப்பு தான், அவ்வப்போது பாதிப்பு வரதான் செய்யும். நபிமார்களே கொல்லப்பட்டார்கள், நபிமார்களே இறைவனிடத்திலே கையேந்தி, நபிமார்களும் அவருடைய சஹாபாக்களும் இறைவனிடத்திலே கையேந்தி இறைவனுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது, வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையை இறைவன் இங்கே சுட்டி காட்டுகிறான். உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய எதிரிக்கும் ஒரு பாதிப்பை நான் ஏற்படுத்தி இருப்பேன். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏற்படுத்தி இருப்பேன். வத்தில்க ஐயாமு நுதவ்விலுஹா பைனன் நாஸ் வலியாலுமுல்லாஹு அல்லதீன ஆமனு வத்தஹித மின்ஹு சுஹதா அல்லாஹு லா யுஹிப்புல் தாலிமீன். சோதனையை மாறி மாறி உங்களுக்கும் அவர்களுக்கும் நான் தந்து கொண்டே இருப்பேன். இது ஏன் தெரியுமா? அதுக்கு காரணத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டோரையும் தியாகம் செய்பவரையும் நான் அடையாளப்படுத்துவதற்காகவும் தேர்வு செய்வதற்காகவும். சொர்க்கத்துக்கெல்லாம் சரியான ஆளை தேர்வு செய்யணும்ல, சரியான ஆளை தேர்வு செய்வதற்காகவும். அது மட்டுமல்ல, அநியாயம் செய்வோரை அடையாளப்படுத்துவதற்காகவும். நான் சொன்னதை போல 3வது அத்தியாயம் 137 ஆரம்பித்து 142 வரை இறைவன் இந்த வசனங்களை குறிப்பிடுகிறான். வலியுமஹ்ஸல்லாஹு அல்லதீன ஆமனு வயம் ஹக்கல் காஃபிரூன், நம்பிக்கை கொண்டோருக்கு பரிசு கொடுக்கவும் அநியாயம் செய்தோருக்கு தண்டனை கொடுக்கவுமே நான் இவ்வாறு செய்கிறேன். அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாலமு அல்லாஹு அல்லதீன ஜஹாது மின்ஹும் வ யாலமு அஸ்ஹாபிரீன். அல்லாஹ்வுடைய பாதையில் பொறுமையோடு தியாகம் செய்பவர்களை யார் என்று பரிசோதனை செய்யாமல் நான் கூலி வழங்க மாட்டேன். ஈஸியாக நீங்கள் இலகுவாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்ட பாதிப்பை, இப்படிப்பட்ட கொடூரத்தை, இப்படிப்பட்ட அநீதியை செய்யக்கூடிய இந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நமக்கு நம்முடைய எண்ணத்தை, உணர்வை தட்டி பார்க்கும், உரசி பார்க்கும். நான் ஏற்கனவே முதல் ஆரம்பத்தில் சொன்னதை போல இவ்வளவு பெரிய அபத்தமும் அநீதியும் கொடூரமும் அநியாயமும் நடந்த பொழுதும் கூட நமக்கென்று முஸ்லீம்கள் நாடு இருக்கிறது, அங்கு போவோம், அங்கே போனால் இந்த இந்தியாவிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நம்முடைய எண்ணம் ஒருபோதும் இதுவரைக்கும் இடம் கொடுக்கவில்லை. அப்படி எண்ணம் வராததற்கு காரணம் நம்முடைய ஈமான், இறைவன் காட்டி தரக்கூடிய வழிமுறை. அதற்கு தான் இறைவன் சொல்கிறான், லா யன்ஹாக்குமுல்லாஹு அலில்லதீன லம் யுகாதிலுக்கும் ஃபில்லதீன வலம் யுஹ்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும். உங்கள் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் சண்டையிடாமலும் உங்களுடைய இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமலும் உங்களுடைய வணக்கத்தை தடுக்காமலும் இருப்பார்களே, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். புரிஞ்சிச்சா? இவ்வளவு விதமான கொடூரங்கள் அநியாயங்கள் செய்த பொழுதும் கூட இஸ்லாமிய சமூகம், நீ என்னத்தை செய்தாலும் பரவாயில்லை, வெள்ளம் வருதா நான் தான் உனக்கு உதவி செய்வேன், நான் தான் உனக்கு சோறு போடுவேன், எங்களுடைய பள்ளிவாசல்களை, எங்களுடைய மதர்சாக்களை நாங்கள் திறந்து விடுவோம், நீங்கள் யார் வேண்டுமானாலும் இங்கே தங்கி கொள்ளுங்கள், தொழுதுபவர்கள் தொழுகை இல்லாதவர்கள் என யார் வேண்டுமானாலும் இந்த பள்ளிவாசலில் தங்கி கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வெள்ளப்பெருக்கு சமயத்தில்
பள்ளி வாசல்களும் மதரசாக்களும் திறந்து விடப்பட்டன. அங்கே பெரிய தேக்சாக்கள் வைத்து சோறாக்கி போட்டு கொடுக்கப்பட்டன. சுனாமி நேரத்திலே அனைத்து விதமான நன்மைகளையும் முஸ்லிம்கள் செய்தார்கள். சமூக சேவைகளை செய்தார்கள். அந்த உடல்களை எடுத்து அடக்கம் செய்தார்கள். பாதிக்கப்பட்ட உயிர்களை காப்பாற்றினார்கள். சுனாமி எந்த திசையிலிருந்து வருகிறதோ அந்த திசையை நோக்கி முஸ்லிம்கள் ஓடி போய் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு முதலுதவி செய்தார்கள். கஜா புயலில் இன்ன பிற புயல் சமயங்களில் முஸ்லிம்கள் களத்தில் நின்று பொதுமக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்ல பொதுமக்களுக்கு சேவை செய்தார்கள். கடந்த புயல் நடந்த பொழுது மாவட்ட ஆட்சியாளர்கள், 3 மாவட்ட ஆட்சியாளர்கள் முஸ்லிம் அமைப்புகளுடைய பெயர்களை, ஃபோன் நம்பர்களை கொடுத்து இவர்களிடத்திலே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்குரிய உதவிகள் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் சொல்றான் இல்லையா, உங்களோடு இணக்கமாக இருப்பவர்களோடு நீங்கள் நன்மை செய்யுங்கள். உங்களோடு இணக்கமாக இருப்பவர்களுக்கு இணக்கமாக இருங்கள் என்று சொல்லவில்லை. உங்களோடு இணக்கமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், சேவை செய்யுங்கள் என்று இறைவன் சொல்றான். 60வது அத்தியாயம் 8வது வசனம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்படக்கூடிய இடங்களில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மார்க்க விஷயத்தில் உங்களுடன் இணக்கமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்யுங்கள். நீதி செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நிச்சயமாக நீதி செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இறைவன் சொல்லி முடிக்கிறான். அதனால தான் இந்திய தேசமானாலும் மற்ற தேசங்களிலும் எவ்வளவு பாதிப்புகளை மற்றவர்களை உருவாக்கி தந்தாலும் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் நன்மையின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய மக்களாக இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் இஸ்லாமிய சமூகத்தை இறைவன் ஆக்கி அருள்வானாக. இஸ்லாமிய சமூகத்திற்கு வரக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளிலிருந்து வல்ல இறைவன் பாதுகாத்து தருவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.